ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ்போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூசணிக்காயும் இந்த வெள்ளை மூக்கடலையும் வச்சு ஒரு பிட்லைன்னு சொல்லலாம், இல்லை அரைச்சி விட்ட சாம்பார்னு சொல்லலாம். எல்லாம் ஒன்று தான், அதுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை. ஆனால் இது ஆக்சுவலாக பிட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு கூட கலந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த ஐட்டம் செய்யும்போது உங்களுக்கு குழம்பு தனியாக தேவையில்லை. இன்னொன்று, நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி. ஸோ விரத காலங்களையும் விசேஷ காலங்களையும் செஞ்சுக்க முடியும். வாங்க பூசணிக்காயும் இந்த கொண்டக்கடலையும் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் நல்ல கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ பூசணிக்காய் வாங்கி இது மாதிரி பெரிய பெரிய பத்தியாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு 50 கிராம் கொண்டக்கடலையை நைட்டே சோக் பண்ணி வேக வச்சுருக்கேன். வேக வச்ச கொண்டக்கடலை தயாராக இருக்குது, பூசணிக்காய் தயாராக இருக்குது. வாங்க இதை வச்சு பூசணிக்காய் பிட்டில் செஞ்சிடலாம். பூசணிக்காய் பிட்டில் செய்கிறதுக்கு ஒரு பவுட்ரு அரைக்கணும், பேஸ்ட் ஒன்று அரைக்கணும், மசாலா. நான் கடாய் பேன் வச்சுருக்கேன், ஸ்லைட்டாக சுடட்டும். நம்ம வச்ச கடாய் சுட்டெடுத்து நல்லா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷை பொறுத்த மட்டும் ஒரு 2 எண்ணெய். இந்த வறுக்கும்போது தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் தாளிக்கும் போது கடலெண்ணையும் நல்லெண்ணையும் சேர்த்துக்கலாம். நான் கடலெண்ணெய் சேர்க்க போகிறேன். நல்லா ஒரு 1.5 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிடுங்க. எண்ணெய் சுட்டுடுத்து நான் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு. முதல்ல இந்த 2 பருப்பையும் ஸ்லைட்டாக வறுத்துருங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டீஸ்பூன் தனியா கூட, நான் ஒரு 5 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்க்கிறேன். கொஞ்சமா கருவேப்பிலை, பருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சவக்க வறுபட்டு எடுத்து நல்ல கலர் மாதிரி வந்துடுது. நான் 1/2 மூடி தேங்காயை நல்லா துருவி வச்சிருக்கேன். இதுலேருந்து 1 2 3 ஒரு 4 டீஸ்பூன், அதாவது பாதி சேர்த்துருக்கேன், மிச்ச பாதி கடைசியாக சேர்க்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சவக்கெல்லாம் வறுபட வேண்டாம், ஸ்லைட்டாக இதில் வறுபட்டா போதும். இப்போது இது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் இதை நல்லா ஒரு 95% கடைசியாக கொஞ்சமாக நரன்னு இருக்கும், அந்த மாதிரி அரைச்சிடும். ஸ்டவ் ஆன் பண்ணி பாட்டு வைக்கிறேன். நல்லா சுடட்டும். நம்ம வச்ச பாத்திரம் நல்லா சுட்டுடுத்து 2 டீஸ்பூன் கடலை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சுடட்டும். எண்ணெய் சுட்டுடுத்து நான் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், ஒரு பிஞ்ச், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்க்கிறேன். இந்த பூசணிக்காய் இருக்குல்ல, பூசணிக்காய் பூசணிக்காயை நான் பெருசா போட்டிருக்கேன். இது வெந்து கண்ணாடி பதத்துக்கு வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா சுருங்கிடும். ஏற்கனவே சின்னதா போட்டோம்னா காணாம போயிடும். ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா இந்த எண்ணெயில வதக்குங்க. பூசணிக்காயை 2 நிமிஷம் வதக்கிட்டோம். நான் நாட்டு தக்காளி
இந்த சைஸ் சின்ன தக்காளி ஒரு 4 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். தக்காளி போட்ட கையோட ஒரு டீஸ்பூன் காரப்பொடி, இன்னும் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், நல்லா பரட்டி விட்டுருங்க. கொஞ்சமா ஹாட் வாட்டர், மூடி போட்டு பூசணிக்காய் நல்லா வேகட்டும். அது வரைக்கும் குக் பண்ணு. நம்மளோடது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது. பிட்லைக்கு வறுத்தது ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி. இதை ஒரு நரன்னு 95% அரைச்சிட்டு கொஞ்சமாக கடைசியில் கொஞ்சம் நரன்னு அரைச்சிட்டு காட்டுறோம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கங்க. ஸ்லைட்டாக கொஞ்சம் நரன்னு இருக்கும். வெறுமூணு அரைக்க வேண்டாம். நல்லா கொதி வருது. ஒரு வாட்டிக்கு நல்லா கலரி விட்டுருங்க. இன்னொரு வாட்டி அந்த ஸ்டேஜில் என்ன செய்கிறேன், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் இப்போ போட்டுக்கிறேன். அப்புறமா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 50 கிராம் பருப்பு, தோரம் பருப்பு குக்கரில் கொண்டக்கடலை வேக போடும்போது அதையும் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன். வேக வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பருப்பு தெரியட்டும். நடுவில் ஒரு அடி கலரிடுங்க. கலரிட்டு மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணு. நல்ல ஒரு கொதி வருது. அதே மாதிரி நம்மளோட பூசணிக்காய் வெந்திருக்கு நல்லா. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கண்ணாடி பதம் வர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் வேகணும். இந்த ஸ்டேஜில் புளி கரைச்சல் வச்சுருக்கேன். 1 2 3 ஒரு 30 கிராம் புளிக்கரைச்சலை சேர்த்துட்டு நல்ல ஒரு கலர் கொடுத்துருவோம். மறுபடியும் மூடி போட்டு இந்த புளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் குக் பண்ணு. நம்ம புளி தண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்செடுத்து அந்த புளியோட பச்சை வாசனை போய் அந்த பூசணிக்காய் நல்ல வெந்த ஸ்மெல். இந்த ஸ்டேஜில் கொண்டக்கடலை இருக்குல்ல, கொண்டக்கடலை சேர்த்து வேக வச்சிருக்கேன். சும்மா ஒரு அரை உப்பு போட்டிருக்கேன். இந்த இடத்துல நீங்க கருப்பு முக்கடலை சேர்க்கலாம், வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை வேக வச்சு சேர்க்கலாம். பிடிச்சவங்க அவங்க விருப்பமானது சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளோட மசாலா அரைச்சோம்ல, மசாலாவை சேர்த்துட்டு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடும். அந்த மசாலா மிக்சியில் இருக்கிற மசாலாவை நான் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவோட டாமினன்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கணும். புளியோ பருப்போலாம் கம்மியாக இருக்கணும். இந்த மசாலா தான் கூடுதலாக இருக்கணும். நான் மிக்ஸி அலம்பி ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு வாட்டி கலரி விட்டுட்டு மறுபடியும் மூடி போடுறோம். ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம அந்த அரைச்சது விட்டு நல்ல ஒரு கொதி வருது. நல்ல ஒரு கலக்கிறீங்க. பார்த்தீங்களா, பூசணிக்காயெல்லாம் நம்ம போடும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி எடுத்து பாருங்க. அந்த தக்காளி இப்படியே இருக்கணும். அந்த தக்காளி நம்ம சாப்பிடும்போது கிடைக்கணும் முழுசா. அதனால தான் அந்த தக்காளி வந்து அந்த மாதிரி கட் பண்ணேன். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பருப்பு
எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுது, உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த பருப்பு பாத்திரம் தளம்பி ஹாட் வாட்டர், மறுபடியும் மூடி போட்டு ஃப்ளேம் லோ டு மீடியம் வச்சு இதை குக் பண்ணுங்க. இந்த பக்கம் நம்ம அந்த மசாலா வறுத்தோம்ல அதே பேன் வைக்கிறேன். கொஞ்சமா தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் 1 டீஸ்பூன், நல்லா சுரட்டும். நம்ம விட்ட எண்ணெய் சுட்டுடுத்து கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த தேங்காய் வச்சிருந்தோம்ல 1 2 3 ஒரு 4 டீஸ்பூன் தேங்காய். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த தேங்காயை நல்ல செவக்க வறுக்கணும். தேங்காய் கலர் மாறணும், கொஞ்சம் செவக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரே 1 டீஸ்பூன் நெய், தேங்காய் பார்த்தீங்கன்னா கலர் மாறிண்டு வருது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தரணும். கொதி வந்துட்டு இருக்கா, இப்போ இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்ல ஒரு கலர். சின்னதாக ஒரு கொதி வரட்டும். சின்னதாக ஒரு கொதி வருது. கொத்தமல்லி தூவி நம்மளோட பூசணிக்காய் கொண்டக்கடலை பிட்லையை ஃபினிஷ் பண்ண. பூசணிக்காய் கொண்டக்கடலை போட்டு செஞ்ச ஒரு பிட்லை தயார். பூசணிக்காயும் கொண்டக்கடலையும் வச்சு செஞ்ச ஒரு பிட்லை அட்டகாசமான ரெசிபி. சொன்ன மாதிரி இது செய்யும்போது பெருசாக குழம்புலாம் வேண்டாம், இதுவே மோருக்கு தானாக தொட்டுன்னு சாட முடியும். ஒரு அட்டகாசமான ரெசிபி. நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் இன்க்ரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும். ஸோ இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணிக்காங்க. அதோட லிங்க்கு நம்மளோட வீடியோலேயே இருக்குது. ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. இது வரைக்கும் நம்ம சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து செவ்வாய் வியாழன் சனி காலையில் 7:30 மார்னிங் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம். வரப்போகிற ஆகஸ்ட் மாதம், அதாவது இந்த மாதம் 19ஆம் தேதியிலேருந்து நம்மளோட வீடியோக்கள் எல்லாம் மதியம் 1 மணிக்கு ப்ராட்காஸ்ட் ஆகும். ஸோ இத்தனை நாள் கொடுத்த ஆதரவை மீண்டும் எங்களுக்கு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோட வரப்போகிற ஆகஸ்ட் 19ஆம் தேதியிலேருந்து மதியம் 1 மணிக்கு நம்மளோட வீடியோவை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thanks for watching Lakshpojana. Thanks for watching my all videos. Lakshman signing off from Lakshpojana.